ஃபஸ்ட் கியர் மூவிங் பாயிண்ட் கிளச்லேருந்து கவனித்து பொறுமையாக கொஞ்சம் ஆஃப் கிளச் எடுங்க, மீதி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எடுங்க. அவ்வளோதான். அந்த மூமெண்ட் அப்படியே பிடிச்சிங்க. ஓகே, கிளச்சை ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது என்னை எதிர்பார்க்காம நீங்களே ரொம்ப ரைட் போக வேணாம். ஏன்னா ஸ்லோவாக இருக்கு இல்லையா, அதிகமாக ரைட் போகாதீங்க, கொஞ்சம் லெஃப்ட். ஏன்னா ரோடே உங்களுக்கு சாஞ்சி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரைட். இப்போது செகண்டில் போயிட்டுருக்கீங்க. அங்கே எதிர்க்க பார்த்தீங்கன்னா வேகத்தடை வருது இல்லையா, அதனால் ஸ்பீட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதும். 2 மிரர் உங்களுக்கு இந்த மிரர் தெரியுதா லெஃப்ட்டு? ஓகே ரைட். ஜஸ்ட் ஒன்லி ஸ்லோ, அவ்வளோதான். ஃபோக்கஸ் கொஞ்சம் அடுத்த வேகத்தடை வரைக்கும் பாருங்கள். ரைட், சூப்பர். இப்போ வேண்டாம், எக்ஸலேட்டர் வேண்டாம். சின்னதாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும், பரவாயில்ல. கொஞ்சம் தூரமாக பாருங்கள். இப்போ ஆக்சிலேட்டரை ஸ்டெப்பாக. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன டவுட் கேட்டீங்க? ஸ்டார்டிங் ஹேண்ட் பிரேக், அது வேற ஸ்டார்ட் பண்றது ஹேண்ட் பிரேக் சார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது கேட்குறீங்க? ஓகே, அது சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். அந்த டைம் ஸ்டேரிங் கொஞ்சம் ஆப்லிங் ஆகுது பாருங்க, அது கொஞ்சம் ரிலாக்ஸாக போடுங்க கியர். சரிங்க சார். இப்போது லெஃப்டில் 2 பைக்கு எதிர்க்க கார் வருது. ஜஸ்ட் லைட்டாக ஸ்லோ, ஏன்னா லெஃப்ட் போகிற பைக்கை நம்பக்கூடாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ரைட்லேயும் போகாதீங்க, ஸ்டெடியாக இருங்க. லெஃப்ட்டோ ரைட்டோ பாருங்கள். இந்த விஷயம் சொன்ன உடனே வண்டி ஆப்லிங் ஆகுது. இதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் தடுமாறுறீங்க. அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. நான் சொன்னது என்னென்னா, இந்த லெஃப்ட் போகிற பைக்கை நம்பாதீங்க, எதிர்க்க வரவனை நம்ம வழி விடக்கூடாது. அதாவது நம்ம ரோட்லேருந்து ஒதுங்கி வழி விடக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் நேராக ஸ்லோ பண்ணால் போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, லெஃப்ட் ரைட்டு ஸ்டேரிங்கில் அதை காமிச்சிடுறோம். அதை காமிக்கவே கூடாது. லைட்டாக ஸ்லோ பண்ணிங்க. பின்னாடி 2 வண்டி இருக்குது, இந்த 2 லைனுக்கும் நடுவில் ஸ்பீடு இருக்கட்டும், சுத்தமாக வேண்டாம், லைட்டாக தான் குறைக்க சொன்னேன். ஸ்பீடு ஓரளவுக்கு மெயின்டைன். ஓகே, இப்போ இந்த 4 ரோடு சேர்ற இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். அதுக்கு நம்ம ரைட் இந்த லைனை ஒட்டுற மாதிரி போனால் போதும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். அவங்க வந்துட்டோம் 2 பேரும். ஒரு தடவை ஹார்ன், உங்களுக்கு வழி கிடைக்கலன்னா ஹார்ன் அடித்து வழி கேளுங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன கியரில் இருக்கோம்? 3rd கியர். ஓகே, கிளச்சை அழுத்தி செகண்ட் கியருக்காக மாற்றிட்டு நான் சொன்ன மாதிரி கிளச் இப்போ எடுக்காதீங்க, முதல்ல ரைட்டில் ஏறுங்க கொஞ்சமாக. ஓகே, ஸ்டடி. இப்போ கொஞ்சமாக பிரேக் அப்ளை, கொஞ்சமாக. இப்போ உங்கள் பார்வை கிட்ட இருக்குது, கொஞ்சம் தூரமாக பாருங்க. பிரேக்கை விட்டுருங்க. இப்போ மெதுவாக கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும், ஸ்பீட் வேண்டாம். ரைட்லேயே இருங்க. லெஃப்ட் போகுது பாருங்க, இன்னும் கொஞ்சம் ரைட்டில் போங்க, இன்னும் கொஞ்சம் ரைட்டு. சூப்பர். அவ்வளோ கை மாற்றி இல்லை, இந்த சாய்வு இருக்குல்ல, வண்டி சாஞ்சிருக்கு தெரியுதா, இந்த சாய்வை நம்ம பேலன்ஸ் பண்ணால் போதும். ஓகே, கிளச்சை மட்டும் முழுசாக எடுத்துருங்க, ஸ்பீட் வேண்டாம்.
டைரக்ஷன் பாருங்கள். கை மாறிடுது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வளைவுக்கெலாம் கை மாற்றிட்டோன்னா வளைஞ்சிரும். ஆனால் நேராக்கிறதுக்குள்ளே வண்டி என்ன ஆகிடும்னா போயிடும் அந்த பக்கம். ஒரு பக்கமாகவே இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போது பின்னாடி ஒரு வேன் வருதா, உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்லோ பண்ணி நிற்கிற மாதிரி இருந்தால் லெஃப்ட் வருவார். நீங்கள் கொஞ்சம் நேரம் வேகம் கொடுக்காம இருங்க. அவர் என்ன செய்கிறாரு பாருங்க. அவர் சைடு வாங்குறதா இருந்தால் நம்ம அவரை விட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் ரைட்டில் இருக்கணும், உங்களுக்கும் இடம் இருக்கணும். இப்போ ஆக்சிலேட்டரை கொடுங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி பின்னாடி முன்னாடி வண்டிங்களை கிட்ட சேர்த்துக்காம நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்க. இந்த லெஃப்ட் சைடு லைட்டாக சாஞ்ச மாதிரியே போகுது இல்லையா, அதை ஸ்டேரிங் மூலயமா நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட். சூப்பர். கண்டிப்பாக ஹார்ன் தேவை. என்ன அந்த வண்டி ஓட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, இது ஓகே. உங்களுக்கு இது கொஞ்சம் கண்ட்ரோல் நல்லா இருக்கு. அதுனா ஸ்டீரிங்கும் அதுவும் கியருக்கும் இதாயிடுது, டைம் மிஸ் ஆயிடுது. ஓகே, கிளட்ச், பிரேக். முதல்ல பிரேக் கொஞ்சம் கிட்ட பார்வை வரக்கூடாது, தூரமாக இருக்கும். இப்போ பிரேக்கை விட்டுருங்க. செகண்ட் கியர் மாற்றிட்டு கிளச்சை மட்டும் எடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வளைவு வரும், அதாவது டேர்னிங் நிறைய இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக ஓட்டுங்க. உங்கள் ட்ராக்லேருந்து நீங்கள் விலகாமல் இருங்க, என்ன இடைஞ்சல் வந்தாலும். லைட்டாக அந்த உதறல் இல்லாமல் போனால் போதும். கொஞ்சம் அந்த டேர்னிங் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் ஸ்லோ, வேறு எந்த பெடலும் தேவையில்லை. இப்போ ஆக்சிலேட்டர் ஸ்டெப்பாக அப்படியே அந்த வேகத்தை கூட்டிகிட்டே வாங்க. லாங் டிஸ்டன்ஸ், டர்ன், சூப்பர். ஸ்லோ, கிளட்ச், தேர்ட், கிளட்ச் எடுங்க, ஸ்பீடு கொடுங்க. அந்த டிராக்டர் வருது, அவர் ராங் ரூட்டில் வராரா இல்லை அந்த ரோடுக்கு போகிறாரா பாருங்கள். ஹார்ன் அடிங்க, நீங்கள் ஒதுங்காதீங்க. நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, பார்த்த உடனே நவுந்து வழி விட்டுறோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடுது. நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, நம்ம இன்னும் தைரியமாக போகலான்ற மாதிரி அவங்க ராங் ரூட்டில் தைரியமாக வருவாங்க. நம்ம உடனே விலகிடக்கூடாது, நம்ம ரோட்டில் நேராக இருக்கணும். அப்படி நம்மளுக்கு வழி இல்லையா, நம்ம நடு ரோட்டில் அப்படியே நிப்பாட்டலாம், தப்பே இல்லை. கொஞ்சம் பெண்ட். ஓகே, இதே ஸ்பீடில் அந்த பெண்டையும் கவனிச்சு. ஆனால் ஸ்பீட் மெயின்டைன் ஆனால் தான் உங்களுக்கு அந்த டேர்னிங் நல்லா வரும். இப்போ பாருங்கள், அந்த பெண்டுக்கே 2-3 தடவை நீங்கள் ரைட் திருப்பி நேராக்குன மாதிரி இருந்தது. அது ஒரே டைமாக செய்யுங்க. ஜஸ்ட் லைட்டாக ஸ்லோ பண்ணுங்க. இப்போ ஸ்பீட்லேருந்து சுத்தமாக காலை எடுத்துருங்க. இப்போ இந்த பெண்டை கவனிங்க, அந்த எண்டு வரைக்கும் பாருங்கள், பொறுமையாக பெண்ட் பண்ணுங்க. டர்ன், வளைங்க, இன்னும் வளைங்க, இன்னும் கொஞ்சம் கை மாற்றலாமே, இன்னும் கொஞ்சம் வாங்க. போதும். இப்போ மாற்றி ப்ரொவிஷன் இல்லை, நம்ம அங்கேயே செஞ்சுருக்கணும். ரைட் போகாது, ஸ்ட்ரைட். இப்போ ஆக்சிலேட்டர், அது வைப்ரேஷன் வர அளவுக்கு அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். அப்படி வைப்ரேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், கிளட்சை லைட்டாக அழுத்திங்க, அந்த வைப்ரேஷன் குறைஞ்சிரும். புரியல? டர்ன் வரணும் இல்ல, டர்ன் வரணும் இல்லையா, நமக்கு டர்னிங் வரணும். இப்போ ஸ்பீடு போறது பிரச்சனை இல்லை, ஸ்பீடு அந்த ஸ்பீடுக்கு நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்பீடை குறைச்சிக்கணும். கொஞ்ச நாளைக்கு ஸ்பீடு குறைச்சி ஓட்டுறது தான் பெஸ்ட். அப்போதான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் நல்லா வரும். ஹாரன் யூஸ் பண்ணி இப்போ அந்த வண்டியை கிராஸ் பண்ணணும். கொஞ்சம் ரைட்ல ஏறிக்குங்க, ஸ்டடி.
இந்த சின்ன சின்ன வளைவுக்கெல்லாம் கை மாத்துறீங்க. ம். ஆனா முக்கியமான நிறைய பெண்டு வரும்போது கையை மாத்துறது கொஞ்சம் லேட் ஆகுது. அதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. Okay. இது ரோடு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், இழுக்கும் பயங்கரமா. சரிங்க அதை சார். கொஞ்சம் நீங்க ஸ்டீரிங்ல பேலன்ஸ் பண்ணி. ஓகே, இந்த பெண்ட் ஸ்பீடை லைட்டா குறையலாம் கொஞ்சம். உடனே ரைட் எடுத்துட வேண்டாம். ம். ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. ரைட். பின்னாடி வண்டிங்க நிறைய இருக்கு. ம். முடிஞ்சா ஸ்பீடு கொடுக்காம இருங்க, அவங்களே கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் எக்காரணத்தை கூட இந்த மாதிரி ரோட்டில் லெஃப்டில் மட்டும் சைடு கொடுக்காதீங்க. அதுக்கு நீங்கள் ரைட்டில் அதிகமாக ஏறாமல் இருக்கணும். உங்கள் பாதி ரோட்டில் நீங்கள் ஸ்டடியாக இருங்க. ஆனால் ரைட் கொஞ்சம் அதிகமாக போகுது பாருங்க. இது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, பைக்கில் வரவங்க லெஃப்டில் நுழைஞ்சிருவாங்க. ஸ்லோ ஸ்லோ. கிளச்சு கண்டிப்பாக பிரேக் தேவை. கொஞ்சமாக ஸ்டடி, பிரேக் விட்டுருங்க. செகண்ட் கியர் கொஞ்சம் சுறுசுறுப்பாக கிளச்சை எடுங்க. ரைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், லெஃப்ட் அவர் பயன்படுத்திக்கிட்டார், வந்துட்டார். அதுக்கு தான் அதிகமாக ரைட் போகக்கூடாது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் பாருங்கள். ஸ்பீடு அதிகமாக அழுத்தாதீங்க, ஸ்பீடு அழுத்தாதீங்க. ரிலாக்ஸ், கம்மியாக இருக்கு. ரைட் போகிறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு இடம் தகுந்த மாதிரி இருக்கணும். கிளச் அழுத்துங்க. நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்க, வேகமாக போகிறீங்கன்னா ரைட்டில் போகலாம். இல்லை எனக்கு வேகம் ஸ்பீடாக ஓட்ட வரல, எனக்கு மெதுவாக தான் ஓட்டணும் அப்படின்னா சென்டராக போங்க. அந்த லைனும் தொட வேண்டாம், இந்த லைனும் தொட வேண்டாம், சென்டர். இப்போ போகிறீங்க பார்த்தீங்களா, இது சரியான பொசிஷன். அப்போ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வேண்டாம், இருங்க கொஞ்சம் தூரம் அந்த வண்டி போட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு பள்ளம்லாம் வருது, அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுங்க. ஸ்பீட் லைட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ மாற்று. உங்களுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸில் அந்த வண்டி இருந்தால் நீங்கள் கியரை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஸ்பீட். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக. இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக கியர் போட முடியாது, ஏன்னா இந்த ஊரை தாண்டணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக லெஃப்ட். ஸ்பீடை சுத்தமாக குறைச்சிருங்க. கிளச் அழுத்தி கீரையும் செகண்டுக்கு லைட்டாக பிரேக் அப்ளை போதும், விட்டுருங்க. இப்போ கிளச்சை மெதுவாக ரிலீஸ். லேசாக கொடுங்க, ரொம்ப வேணாம், லைட்டாக இருந்தால் போதும். இதே ஸ்பீடில் போங்க. உங்கள் ரோட்லேருந்து நீங்கள் விலகாமல் இருங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாங்க. இந்த டர்ன் பெண்டு சரியாக வரலன்னா லைட்டாக ஸ்பீடை குறைச்சிங்க. இங்கே எதுவுமே வேண்டாம், எதுவும் கூட அது கூட தேவையில்லை, ஏன்னா ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, இப்போ லேசாக ஆக்சிலேட்டர் பின்னாடி பாருங்கள். நீங்கள் இப்போ சென்டரில் இருக்கீங்க, கொஞ்சம் லெஃப்ட் வந்து ஸ்டடி. ஸ்பீடு ஓவராக வேண்டாம், கம்மியாக, ரொம்பவும் வேண்டாம், மெதுவாகவே செய்யுங்க. ஒன்றும் இல்லை, அந்த எதிர்க்க போகிற வண்டியை பாருங்களேன். அவர் லெஃப்ட் எவ்வளோ ஸ்பேஸ் விடுறாரு, ரைட்டில் எவ்வளோ இருக்கு பாரு. ஆனால் ஓவராக ரைட்டும் போக வேண்டாம். ஸ்பீடு லைட்டாக குறைங்க, கொஞ்சம் குறைங்க. ஓகே, அந்த இடத்துல நமக்கு இடம் இருக்கா, கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, ஏன்னா அவருக்கு இடைஞ்சலாக இருக்குது. ஸ்டடி. ஓகே, அந்த பெரியவர் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்கார். இப்போ லேசாக ஆக்சிலேட்டர், மறுபடியும் லெஃப்ட்.
கை மாற்றுற அளவுக்கு வேண்டாம், கை ஒரே இடம் வச்சு. அதிகமாக போகுது லெஃப்ட். ஸ்லோ. பயம் அப்படின்றது நம்மளோட முதல் எதிரி. அதுதான், அது எல்லா வேலைக்குமே பொருந்தும். அந்த பயத்தை விட்டுட்டு அந்த அந்த இடத்துல அந்த டைமில் நம்ம அதை எப்படி கையாளணும்னு யோசிச்சாலே நமக்கு பயம் வராது. ஸ்பீட் வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்வை கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிளைண்ட் ஸ்பாட் வருதுன்னா ஸ்பீடை மட்டும் அவாய்ட் பண்ணிங்க. ஆனால் வண்டி நிற்காமல் லைட்டாக நவுந்துக்கிட்டே இருக்கட்டும். இது ரொம்ப ஸ்லோ, நான் சொல்கிறது லைட்டாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் ரைட்டு. யாராவது ஒருத்தர் தடுமாற்றத்தோடு வராங்க அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, அவங்கள சுகர் வச்சு ஓட்டாதீங்க. ஓகே, ஸ்லோ. கிளச் அரெஸ்ட். இந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிரேக்கில் காலை வச்சு மெதுவாக பிரேக். சூப்பர். இப்போது நியூட்ரல் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த பிரேக்லேருந்து காலை எடுத்துடுங்க. இந்த இது கொஞ்சம் கேமராவில் மறையுது, அந்த சைடு. அது கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிங்க. ரைட், ஓகே. இப்போது அப்படியே அந்த கிளச்சை பிடிச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு அந்த லாரி நிற்குது இல்லையா, அந்த லாரிக்கு அந்த பக்கமாக ஒரு இடம் இருக்கும், உள்ளே அந்த பங்குக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்தோம். இதுக்கு ஸ்பீட் வேண்டாம், நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மெதுவாக மூவிங்லேயே நீங்கள் பண்ணாலே போதும். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட். ரொம்ப ரிலாக்ஸா. ஓகே, கொஞ்சம் ரைட் எடு. இப்போ நமக்கு ஸ்பீடு வேண்டாம், பின்னாடி முன்னாடி மட்டும் யார் வராங்கன்னு பார்த்துட்டு ரோடை கிராஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த லாரியை தாண்டுற வரைக்கும் நேராக இந்த ரோட்லேயே போங்க. லெஃப்ட் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. ஓகே, போதும். அந்த லாரியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வரணும். ஓகே, இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுருங்க. ஓகே, டர்ன். அந்த இடத்த பாருங்கள், வளைங்க. அவ்வளோதான். அப்படியே இருக்கு. அப்படியே ஃபுல்லாக இல்லை. நான் சொன்னது பங்குக்குள்ளே போயிட்டு இந்த இடத்த ரவுண்ட் அடிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக எடுத்துருங்க, அப்போ தான் நிற்காமல் போயிட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். அப்படியே இருங்க. அது எவ்வளோ வளையுதுன்னு கவனிங்க. இப்போ பங்க்லேருந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா கிளச்சை அரெஸ்ட் பண்ணுங்கள். மூவிங் கட் ஆகிட்டு ஸ்டடி இந்த இடம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடு பாருங்கள், யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இப்போ லெஃப்ட்டு, நீங்கள் லெஃப்ட் அணைக்கணும், வண்டியை லெஃப்ட் அணைக்கணும். ஆமாம் மேடம், நீங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் அணைங்க, ஸ்டேரிங்க அணைச்சிட்டு இப்போ கிளச் எடுங்க. அது நீங்கள் அங்கேருந்தே பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. அவ்வளோதான். இப்போ அங்கே லெஃப்டில் ஒரு மைல் ஸ்டோன் இருக்கா, அந்த இடத்துல ஸ்டாப். ஸ்டடி. ஓகே, இப்போ முதல்ல கிளச் அழுத்திக்குங்க. இப்போ பிரேக்கில் காலை வச்சுட்டு லைட்டாக பிரேக். அப்படி உங்களுக்கு லெஃப்ட்டை கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் மிரர் பாருங்கள், நம்ம கீழே இறங்கி தான் இருக்கோம், ஆனால் அதிகமாக இல்லை, கரெக்டாக ஓரமாக இருக்கும். இப்போ ரைட் சைடு மிரர் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, அந்த கோடும் தெரியும். பர்ஃபெக்டாக இருக்கா? ரைட். சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளிங்க, எடுத்துருங்க. நியூட்ரல் பண்ணிகிட்டே இருக்கணும். நியூட்ரல், கிளச்சை எடுங்க. இப்போது சீட்டை பின்னாடி தள்ளிங்க. லிவரை தள்ளினாலே போதும், ஃபுல்லாக. ஓகே, அப்படியே உட்காரு. இப்போ உங்களுக்கு அடுத்த டவுட் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அதை நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதில் இப்போ நீங்கள் ஓட்டினதில் உங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனாக புரிஞ்சது? இப்போ
இப்போ நான் இத்தனை ஓரளவுக்கு நாள் நீங்க வந்து சொல்றது இப்பவே எனக்கு வந்து அதுல என்னென்ன பண்ணணுங்கிறது ஐடியா புரிஞ்சிச்சு. வந்துருது. அதாவது நான் சொல்றது என்னன்னா, இத்தனை நாள் நம்ம ஃப்ரீயான ரோட்லயே ஓட்டி ஓட்டி பழகிட்டோம். இப்போ நீங்க டிராஃபிக்ல கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டிங்ல ஏதாவது டவுட் வருதா? அதாவது ஆ, ஒரு ஒரு இடைஞ்சலான இடத்துல நம்ம வண்டி எடுத்துட்டு போகும்போது இந்த செய்யற வேலையில ஒரு ஏதாவது இடத்துல குறைபாடு சடனா நீங்க கிளட்ச் அப்ளை பண்ண சொல்றீங்க, ம். ஒரு இடத்துல வேணாம் அது அப்படிங்கிறீங்க. என்னன்னா அந்த இடத்த பொறுத்து இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் ம். ஸ்பீட் பிரேக் கம்பல்சரி கிளட்ச் ஆமா 2 வேகத்தடை வருதுன்னா நம்ம ம். ஃபர்ஸ்ட் ஒரு வேகத்தடைக்கு நம்ம ரீச் பண்ணும்போது வேகமா தான் ரீச் பண்ணுவோம். ம். அப்போ கண்டிப்பா கிளட்ச் பிரேக். ம். ரெண்டாவது வேகத்தடைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வேகத்தடையிலேயே நம்ம வேகம் குறைச்சதுனால ம். ரெண்டாவது வேகத்தடைக்கு பிரேக் தேவைப்படாது. கிளட்ச் ரிலீஸ் கிளட்சை பண்ணிட்டு ரிலீஸ் போயிட்டு பண்ணாலே போதுமானது. மறுபடியும் அந்த இடத்துல வேகத்தடை ரொம்ப பெருசா இருந்தா மட்டும் கிளட்ச் அரெஸ்ட் பண்ணும். இல்லனா அந்த கிளட்ச் அது- மூவ்மெண்ட்லயே போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு கிளட்சும் பிரேக் ஆமா ஆமா அது நீங்க ஓட்ட ஓட்ட அது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். நம்ம டூ வீலர்லயும் அதை தான் செய்யறோம். டூ வீலர்ல என்னன்னா கொஞ்சம் கொஞ்சத்துக்கும் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுப்போம். இதுல கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இருக்கிற அந்த ஆர்பிஎம்லயே வண்டி நவுற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ரைட், உட்காருங்க. நான் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை மறுபடியும் கூப்பிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பை.